தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாசங்களே இருக்கிற நிலையில டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில பிளவு வர்ற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுதாம். அதுலயும் ஜனவரி மாசம் ராகுல் அவர்கள் தமிழகத்துல நடத்துற மாநாட்டுக்கு அப்புறமா என்ன வேணும்னாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் சகோதரர்கள் அப்படின்னு ஒருத்தர் அழைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்திருந்தப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை சென்டர் மீடியனை தாண்டி ஒரு கடைக்குள்ள போய் வாங்கி வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி தான் ரெண்டு தலைவர்களுக்கும் இடையில உறவு இருந்துச்சு. இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சியினர் மேல டிஎம்கே விமர்சனம் பண்றதும் அதுக்கு அவங்க பதிலடி கொடுக்கறதும் தான் இருந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு படி மேலேயே போய் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கோஷத்தையும் அவங்க முன்னெடுத்திருக்காங்க. புதுசா கட்சி தொடங்கின தாவேகா ஆட்சியில பங்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதத்தான் விசிக கடந்த காலங்கள்ல வலியுறுத்திட்டு வந்துச்சு. அந்த வகையில காங்கிரஸ் கட்சியும் அது மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது 234 தொகுதிகள்ல 117 தொகுதிகள், அதாவது சரி பாதி தொகுதிகளை கேட்க காங்கிரஸ் முடிவு செஞ்சிருக்கான். அதே மாதிரி ஆட்சியில பங்கு கேட்கவும் முடிவு செஞ்சிருக்காங்களாம். அதாவது 234 தொகுதிகள்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள்ல வெல்ல வேண்டிய சூழல் இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சியே 117 தொகுதிகளை கேட்கறனால அந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறதா ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தாம் பங்குக்கு கொம்பு சீவி விட்டு வராரு. இந்த நிலையில தான் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் ரீசெண்டா செய்தியாளர்களை சந்திச்சப்போ அவர் சொல்லும் பொழுது ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னதா கேக்குறீங்க. இதுதான் எல்லா காங்கிரஸ்காரர்களுடைய ஆசையா இருக்கும். டிஎம்கே கூட்டணியில தொடர்ந்து அங்கம் வகிச்சிட்டு வர்றோம். அதனால ஆட்சியில பங்கு வேணும். வர்ற சட்டசபை தேர்தல்ல காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு காங்கிரஸாரின் விருப்பமாவே இருக்கு. ஆனா இது பத்தி காங்கிரஸ் தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில டெல்லி மேலிடமும் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது தமிழக சட்டசபையில 4 அமைச்சர் பதவியை கேட்டு அந்த நிபந்தனையோட கூட்டணி அமைக்கிறதுக்கு காங்கிரஸ் மேலிடம் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்போ பீகார் சட்டசபை தேர்தல்ல தேசிய கட்சிகள் மும்முரம் காட்டிட்டு வராங்க. அந்த தேர்தல் முடிஞ்சதுமே ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு நேரடியா வர இருக்காராம். அவர் தலைமையில அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் பிரம்மாண்ட மாநாட்டை கூட்டவும் முடிவு செய்யப்பட்டிருக்கான். இருந்தாலுமே ரீசெண்டாவே பெரும்பாலான இடங்கள்ல காங்கிரஸ் ஆட்சியை இழந்து தேஞ்சுக்கிட்டே வராங்க. இப்போ இது நீடிச்சுக்கிட்டே போச்சுன்னா இந்த மாதிரி டிமாண்ட் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. காங்கிரஸ் டெல்லி தலைமையின் நிபந்தனைகளை டிஎம்கே தெரிஞ்சிருந்தும் அதை பத்தி பெருசா கண்டுக்கிடாததுக்கு பீகார் தேர்தல் முடிவுகள் வர்ற வரைக்கும் காத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் காரணமா இருக்கிறதா தகவல் அறிந்த வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க. எது எப்படியோ அடுத்த வருஷம் ஜனவரி பிப்ரவரி மாசங்கள்ல அரசியல் கூட்டணியில பெரிய மாற்றங்கள் ஏற்படுற நிறையவே வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.